இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் சோம்பேறித்தனப்படுவேன். இப்போ வாங்குற பேக்கேஜ் ஆமாம் சார். வாரத்தில் ஒரு நாள் தான் சார் எனக்கே லீவு. ஆஃபீஸ் போயிட்டு 6 நாள் சண்டே தான் ரெஸ்ட் எடுக்கலாம், டயர்டாக இருக்கும். அப்பயும் என்ன தான் வேலை வாங்குவாங்க. உங்களுக்கு கோவமே வராதா? திட்டி திட்டி பழகிருச்சு. சண்டை போடுவேன், அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படியே என்ன திட்டினாலும் அப்படியே அதுக்கும் திட்டு வாங்கினா கூட அதுக்கு கூட ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அவ்வளோ சோம்பேறியாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சோம்பேறி ஆயிட்டேன். எனக்கு அப்படியே உட்காந்தே இருக்கணும். உட்காந்துட்டு ஃபோன் பார்க்கறது இல்லை டிவி பார்க்கறது அப்படியே இருந்தால் நல்லா இருக்கு. சார் ஒரு மூவி பார்க்க போகலான்னு கூப்பிட்டா கூட ஓடிடியில் வந்துடும், வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலாம். பர்த்டே கூட ட்ரெஸ் எடுக்க போக மாட்டாங்க சார். நாளைக்கு பர்த்டேனா இன்னைக்கு நைட்டு நான் போய் எடுத்துகிட்டு வந்து தந்தேன். அதுக்கும் சோம்பேறித்தனமா? எதுக்கு சார் பர்த்டே எல்லாம், பெரிய பிள்ளை ஆயிட்டேன், இதுக்கு மேலே அதெல்லாம் கொண்டாடினா என்ன அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறமேட்டு செம்ம திட்டினாங்க. திட்டிட்டு ஒரு 11 மணிக்கு எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை தான் போட்டேன். ஆனால் நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபைன்டு ஸ்பேஸில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியலையா? புதுசாக ஒரு மனிதரை சந்திக்க மாட்டீங்க, புதுசாக இடத்துக்கு போக மாட்டீங்க, உங்களுக்கு நீங்களே செலவு பண்ண மாட்டீங்க, உங்களை நீங்களே அழகுபடுத்திக்க மாட்டீங்க. ஒரு மாதிரி ஒரு விரக்தியான மனநிலை மாதிரி தெரியலையா உங்களுக்கு? எனக்கு அப்படி தோணவே இல்லை. நம்ம நிறையா வீட்டிலே இருக்கோம், நல்லா தான் இருக்குது. இது எதுக்கு நம்ம மற்றவங்கள்ட்ட பேசி அவங்க நம்ம பின்னாடி என்ன பேசுவாங்க தெரியல, அவங்க ஒழுங்காக க்ளோஸாக இருப்பாங்க தெரியல, எதுக்கு அவங்களெலாம் பேசணும், பரவாயில்ல எப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டேன். இதே நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லைஃபு. முன்னால் அண்ணாவோட நாடகம் ஒன்று உண்டு. அதில் ஒரு ஜமீன்தார் ஒருத்தரை காட்டுவார். அதில் பார்த்தீங்கன்னா சோம்பேறியாக இருக்கேன்னு சொல்லி அதை காட்டுவான். அது எப்படி சோம்பேறியாக இருக்குன்னு காட்டுவார். அப்படி உட்காந்துருப்பாரு. ஒருத்தனை சொடக்கு வா அப்படிம்பாரு. வந்தோடனே என்னங்கய்யா அப்படிமா, இந்த காலை தூக்கி இந்த கால் மேலே வை அப்படிமா. உடனே அந்த வேலையில் காலை தூக்கி இந்த கால் மேலே வைப்பா. உடனே அந்த ஜமீன்தார் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு சோம்பேறி இருக்குன்னு. நான் இந்த நாடகத்தை முன்னாடி பார்த்தப்போ இப்படிலாம் ஒன்று இருக்குமா, இதெல்லாம் ரொம்ப மிகப்படுத்தி இருக்குன்னு பார்த்தேன். உங்கள் எல்லாரும் பார்க்கும்போது அப்போ நாடகம் கரெக்டுன்னு தோணுது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நான் இப்படி தான் சார் பண்ணுவேன். என் பக்கத்துலேயே அந்த ரிமோட் இருக்கும். அது கூட என் சிஸ்டர் கொஞ்சம் அந்த பக்கமாக போவா, கொஞ்சம் அப்படியே சேனலை மாற்றி கொடுத்துட்டு போயிட்டா நல்லா இருக்குமே அப்படி அந்த அளவுக்கு தோணும் எனக்கு. தண்ணி தவிக்கும், சரி அவள் கிராஸ் பண்ணி நடந்து போனால் இல்லை எங்கள் அம்மா போனாலும் கொஞ்சம் எடுத்துக்கொடு அப்படி சொல்லி தான் இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு நான் சோம்பேறித்தனமாக இருக்கேன். எந்திரிச்சு போகணுமா, தண்ணி குடிக்கணுமா அப்படிலான்ட்டு. டைவர்ஸ் பண்ணுவாங்களா அது மாதிரி நான் என்ன காரணம் போடுவீங்க? என்னை வேலை செய்ய சொல்கிறார்கள், காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறார்கள், குழந்தையை பார்த்துக்க சொல்கிறார்கள், சாப்பிட சொல்கிறார்கள். நான் வேண்டான்னு பிறகு கூட்டியாந்து மறுபடியும் இதே ஒரு போராட்டமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாரு. பாத்திரம் தேய்ப்பார், வாசல்லாம் பெருக்குவார், சாப்பாடு செய்வார், கோலம் போடுவார், எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு எந்த வேலையும் முடியாது. அப்படியே மயக்க வர மாதிரி இருக்கும். தலையெல்லாம் சுற்றும் போய் அங்கங்கே படுத்துப்பேன். இங்கே படுத்து அங்கே படுத்து அங்கங்கே போய் தூங்கிடுவேன். அப்புறம் இவங்க எங்கே காணா, அந்த பிள்ளை எங்கே காணா, இது எங்கடா இருந்து கட்டிக்கிட்டு வந்தா இதை போய் அப்படின்னு எங்கள் மாமனார் திட்டுவார். அனுப்பிச்சுட்றா ஊரை பார்த்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, ஒரு நாள் எவ்வளோ நேரம் தான் தூங்குவீங்க? எனக்கு எப்போலாம் வரும், எப்போ வருதுன்னே சொல்ல முடியாது. காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? நைட்டு 7 மணிக்கெலாம் தூங்கிடுவேன். சரி. 12 1 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். சாப்பிட மாட்டேன். இல்லைம்மா, நான் காலைல 9 மணிலேருந்து சமைக்கிற வேலை இருக்குமா? இல்லைங்க சார், நான் சமைச்சு வைப்பேன். இவங்க சாப்பிடுவாங்க, அண்ணா சாப்பிடுவாங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸ்கூல் முடிச்சேன், 2 டிகிரி முடிச்சேன். இன்னை வரைக்கும் நான் மட்டும் தான் சமைச்சிட்டு இருக்கேன். ஆமா, சமைக்க தெரியாது. சமைக்க தெரியாது. சமைப்பாங்க, இது வரைக்கும் ஒண்ணு கூட உங்களுக்கு கரெக்டா சமைக்க தெரியாது. ஒரு தோசை ஊத்த தெரியாதுங்க சார். நான் கரண்டி பிடிச்சி சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? நானாவே கத்துக்கிட்டதுங்க சார். என்னங்க சார் பண்றது, இவங்களை பார்த்தா என்னால வாழ முடியாதுல்ல. சரி, நீ என்னதாம்மா பண்ணுவீங்க? நான் அதுக்கு தான் சார் கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். குழந்தையெல்லாம் வேண்டான்னு சொல்றேன். இப்போ கூட முந்தா நாள் சரியான சண்டை சார் எங்க அப்பா எனக்கும். இல்லம்மா, அன்னைக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னீங்க. 2 லட்ச ரூபாய் அபரா பயந்து போய் கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ 2 குழந்தை ஆயிடுச்சு. இன்னமும் நான் அன்னைக்கு வேணான்னு சொன்னேன். இன்னைக்கு கல்யாணம் ஆகி பொறுப்புகள் இருக்குல்ல. முடியாது சார் நம்மளால. முந்தா நாள் கூட நான் எழுதி கொடுத்துட்றேன், பேப்பர்லாம் கொண்டு வாங்க, எனக்கு குழந்தை வேணாம், வீட்டுக்காரெல்லாம் வேணான்னு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டேன். ரொம்ப அழுவ. நான் எங்கேயாவது நான் தனிமையாக போயிடுறேன். இன்னும் இதுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரோட எல்லாம் சமைச்சு போடணும், எல்லா வேலையும் செய்யணும். அவனுக்கு பொண்ணு பார்க்கணும், எங்கள் அண்ணனுக்கு. அது சம்மந்தி எல்லாம் வருவாங்க. அதெல்லாம் பண்ணிதாமா ஆகணும். எனக்கு புரியலையே. என்னால் முடியாது சார். நான் அதான் எழுதி கொடுத்துட்றேன், எல்லாம் வாங்க அப்படின்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க, விடவும் மாட்டேங்கிறாங்க. இல்லைம்மா, நீ உண்மையிலே தெரிஞ்சு பேசுறீங்களா? இல்லை சார், தெரிஞ்சு என்னால் முடியாது சார், வேலையெல்லாம் செய்ய முடியாது. தெரிஞ்சதான் நான் அங்கங்க போய் படுத்து தூங்கிடுறேன். நான் என்ன செய்யறேன்? எனக்கு உண்மையிலே என்ன புரியலன்னா, சும்மா ஒரு பேச்சுக்காக பேச்சுக்கலாம் இல்லை, உண்மையிலுமே இதுதான். எங்கள் வீட்டுக்கார கேளுங்க, எங்கள் பையனை கேளுங்க, நீங்கள் அங்கே வேணுமா யார்கிட்ட கூட விசாரிங்க. இது சும்மா பேச்சுக்காக பேசுறாங்க. அவங்க நேச்சுரலே அதாங்க சார். இப்போ உங்க சின்ன வயதுலேருந்து நீங்கள் தான் எல்லா பொறுப்பு வேலையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்னைக்காவது
ஒரு அம்மாவோட கேரிங், அம்மாவுடைய பார்க்குற தன்மை இருக்குல்ல, அம்மானா ஒரு கேரிங்னு ஒரு மனப்பான்மை வரும்ல, அது இல்லையேன்னு நீ ஃபீல் பண்ணதே இல்லையா? டெய்லி ஃபீல் பண்ணிருக்கேன் ஸ்கூல் படிக்கல. இப்ப பேசும்போது ஜாலியா இருக்குது. அப்ப படிக்கும் போது கொஞ்சம் அழுகெல்லாம் வரும்ல. ஆக்சுவலி எரிச்சல் தான் இது. ஜாலி இங்கே பேசும்போது சொல்கிறீங்க, பட் இது எரிச்சல் தான். வீட்டில் ஒரு ஆள் பொறுப்பே இல்லாமல் இருந்தால் எரிச்சலாக தான் வரும். இப்போ வந்து எனக்கு ஓகே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு கொஞ்சம் மெச்சூர்டு வந்துருச்சுல. அப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜ் நமக்கு எதுவும் தெரியாது. சரி ஓகே, பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார் கல்யாணம் பண்ணி பார்க்குற ஐடியா இருக்கா? அது இருக்கு, ஆனால் என்னால் வேலை செய்ய முடியல. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நீ மேரேஜே பண்ணிக்காத, என் கூடயே இரு அப்படிங்கிறாங்க. எதுக்கு? சமைச்சு போடுறதுக்கா? என்ன நல்லா பாத்துக்கிற, எங்க ஃபேமிலி நல்லா பாத்துக்கிற, நீ வேற படிச்சுட்டா அங்க போனா அங்கதான் சம்பாரிச்சு கொடுப்ப அப்படிங்கிறாங்க. நம்ம தான் சுடு சோம்பேறியா இருந்துட்டோம். உன் பொண்ணாவது முன்னேறணும்னு ஆசை இல்லையா உங்களுக்கு? சார் என் பேர் மணிகண்டன். மணிகண்டன். நான் புரோகிதர். புரோகிதர். ஆமாம். வர ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப ஏர்லி மார்னிங்காக வருது. எப்பா தொழில் அப்படித்தானப்பா சார்? அதுதான் சார், இப்போ கல்யாணம் 8 மணிக்கு அவர் வச்சாருங்க 10 மணிக்கு. அந்த மாதிரி எல்லாரும் வச்சா பிரச்சனை இல்லை. வைக்கிறதெல்லாம் 4 மணி 3 மணி வைக்கிறாங்க சார். பிரம்ம முகத்தில் வச்சுறாங்க 4 மணிக்கு. எழுந்து போகாமதில்ல, அங்கே போயிட்டா பக்கத்துலேயே உட்காந்து நயின்னுன்றாங்க. புரோகிதர் இருக்கீங்க, இப்போ காலைல பிரம்ம முகூர்த்தம் தான் பண்ணுவாங்க. இது எதார்த்தம் தானே? இல்லை சார், இப்போ 6 மணிக்கு மேலேயும் பண்ணுறாங்க. அதெல்லாம் கூட இப்போ பகலில் மட்டும்தான் சார் ப்ரோக்ராம் போகிறது. பகலில் மட்டும் தான் ப்ரோக்ராம் பண்ணி? ஆமாம் சார், நைட்டில் போகிறது சார். கும்பாபிஷேகம்லாம் போகிறதே இல்லை சார். ஏன்னா 3 நாள் முழிச்சுன்னே இருக்கணும், அங்கே உக்காண்டே இருக்கணும்னு போகிறதே இல்லை. சரி வேற தொழில் பெற வேண்டி தானே? அது விட்டுட்டு தான் அப்புறமா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன். ஏர்லி மார்னிங் 5 மணிக்கே வர சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக பொதுவாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட தான் டைம் கேட்பாங்க. ஆமாம் நல்ல சார். நேரம் என்னன்னு சொல்லுங்கன்னு. 4 மணின்னு சொல்கிறதே கிடையாது. இல்லை சார், 7 to 9 அப்படி மாற்றிக்கிறோம். உண்மையிலே புரோகிதரால் ஆக்டிங் பண்ணுறீங்களா? புரோகிதர் சார். சார் அவனுக்கு எல்லாமே தெரியும் சார். புரோகிதர் கற்றுருக்கான், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தான். இந்த எபிசோட் நல்லா வரணும்னு சொல்லி புரோகிதம் பண்ணுங்க பார்ப்போம். 2 நிமிஷம் தொடர்ச்சியாக சொல்லுங்க பார்ப்போம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே சர்வலோகானா. தலைவன் புரோகிதரான டவுட்டாக இருக்கா? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா குரு மகேஸ்வரா வரைக்கும் நானும் சொல்லிடுவேன். இது நான் அப்புறம் புரோகிதா இல்லை படித்தேன். அது இந்த 2 இயர்ஸ்ல ஃபுல்லா எல்லாத்தையுமே மறந்துட்டா எந்த ப்ரோக்ராம் பங்கு, போறது இல்ல, மாட்டிக்கிட்ட எதுவுமே பங்கு. போறது இல்லை இல்ல. சார், நான் வேணா உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன், சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கிறேன். மறந்துடுச்சு. அதனால பாதி எல்லாமே விட்டுட்டேன் சார். சாகமத்தில் எந்த வேலைக்கு போகிறோம் ஐடியா இல்லை சார். வேலைக்கு போகிறதில்ல, பிஸ்னஸ் தான். இப்போ திருப்பணும் ஹோட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரி ஓகே. நீங்கள் எந்த வகையில் சோம்பேறி? நான் வந்து அம்மா காலைல வேலைக்கு போகணும் சீக்கிரம். ஸோ அவங்க வந்து 10 மணிக்கு என்கிட்ட காஃபி கேட்பாங்க. நான் வந்து 12 மணிக்கு போட்டு தருவேன். நைட்டு 12 மணியா காலையில 12? நீங்கள் பகல் எப்போ கேட்பீங்க? பகலில் கேட்பீங்களா? காலையில 10 மணிக்கு கேட்பேன் சார். நைட்டு 12 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு கொடுப்பா சார். அது வரைக்கும் அது வரலும் வந்து வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருப்பா சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆக்சுவலாக? நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஓகே. அம்மா நீங்கள்? நான் ஹோட்டலில் சப்ளையராக இருக்கேன் சார். ஓகே. வீட்டில் எத்தனை பேர் மொத்தம்? நான் பாப்பா தம்பி. அவங்க அப்பா இல்லை சார். ஓ ஓகே. அவள் 11 மாதம் குழந்தையிலேருந்து அவங்க அப்பா இல்லை, நான் தான் வளர்க்குறேன். ரொம்ப சோம்பேறி சார். டிசம்பர் 31 நான் வாஷிங் மிஷினில் துணி போட்டேன் சார். 12 மணிக்கு விளக்கேற்றிட்டு கோயிலுக்கு போய் க்யூவில் நின்னா தான் காலையில் சாமியை பார்க்க முடியும். நான் சொல்கிறேன், வேலை பார்த்துக்கிட்டே சொல்கிறேன், அம்மா நான் விளக்கேற்றிட்டு கோயிலுக்கு கிளம்பிடுவேன், நீ துணியை காய போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜனவரி 4 வரலும் அந்த துணியை அவள் காய போடல சார்.